என்பது சென்ற அமர்வுல பார்த்தோம். திருமலை சிறப்புல 28வது திருப்பாடல்களாக மலர்கின்றது அத்திருப்பாடல். அது சிவாலய வழிபாடு நிறைவு செய்த போது நாம் விண்ணப்பிக்க வேண்டிய ஒரு வரம், கேட்கக்கூடிய ஒரு வரம். அப்போ அந்த பாடலை விண்ணப்பம் வைத்துக் கொண்டால் உலகம் சார்ந்து நாம் பல வேலைகள் இருந்தா கூட சிவாலய வழிபாடை கைவிட மாட்டோம், தவற மாட்டோம். அதை தவறாம நம்ம கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஆற்றல் இந்த திருப்பாடலுக்கு உண்டு என்பதை நாம் அறிந்து கொண்டு இதை கொஞ்சம் கண்டு செய்ய வேண்டும் தொண்டு. வச்சுக்கோங்க. கைகள் அஞ்சலி கூப்பி கலங்கினான் செய்ய சேவடி நீங்கும் சிறுமையே மையல் வானுடமாய் மயங்குமொழி ஐயனே தடுத்து ஆண்டு அருள் என ஒரு பாட்டு. கைகள் கும்பிடுறது ஏதோ கும்பிட முருகன் சொஞ்சுக்கிட்டோ தொங்க போட்டுக்கிட்டோ செல்ல பேசிக்கிட்டோ கும்பிட வேண்டக்கூடாது. வேண்டுதல் எப்படி இருக்கணும்? சிறமேல் கரம் கூப்பி, அப்பதான் சாமி மகிழ்வார். இறைவருக்கே மகிழ்ச்சியை தருதுங்கிறாரு. கரத்தை கூப்பினா வரத்தை தருவதற்கு அவள் அஞ்ச மாட்டார், அஞ்சல் என்று அருள் புரிவார். விளங்கிச்சா? திருவாசகம் எளிதா அழகா சொல்லிக் கொடுக்குது. கரங்குவிவார் உள்மகிழும் போல் கடல்கள் வெல்க. தெளிவா இருப்பாங்க. கரத்தை குவித்தளவிலேயே இறைவர் மகிழ்கின்றார் என்ப திருவாசகம் நமக்கு எளிமையாக எடுத்து உரைக்கின்றது. அரிய பலனை மனசுல வச்சு அதுதான் எங்க கைகள் அஞ்சலினார். கைகள் அஞ்சலி கூப்பி கலங்கினான். அவர் சாமி விட்டு பிரியாது கலக்கம். இப்ப நானும் கோயிலை விட்டு எப்பதான் ஓடலான்னு இருக்கேன். கோயிலுக்கு போறதுக்கும் கலக்க போறேன், கோயில இருந்து வெளியில வர்றதுக்கு சந்தோஷப்படுறேன். ஆனா அவருக்கு சுந்தர பெருமானுக்கு திருக்கையில இருந்து சாமியை விட்டு பிரிந்து வருவது என்பது பெருங்கலக்கம். அவன் கலங்கினான். பாருங்க, அழுக அவருக்கு வந்துருது. யாருங்க? சுந்தர சாமி விட்டு பிரிகிறோமே அப்படின்ட்டு. நானும் என்ன நினைப்பேன், 2 கல்யாணம் அப்பா அப்படின்னு கிளம்பி வந்துடுவேன். அவர் அப்படி இல்ல, மகா ஞானி, ஞானிகளுக்கெல்லாம் ஞானி. சாமியோட பக்கத்திலிருந்து அணுக்க திருத்தொண்டு கொள்கின்ற சிறப்பு உடையார், சென்னின்ற வரம்பொருள் திருவார் அருள் பெற்ற சிறப்புடையார். ஆகவே அவருக்கு கலக்கத்தை தருது. அதான் கலங்கினான். சரி, அது சொல்ற பாருங்க. செய்ய சேவடி நீங்கும் சிறுமையே உன்னை செம்மையான அந்த திருவடி அதன் நிறத்தாலும் பண்பினாலும் செம்மை உடையது. எது? சாமியுடைய திருவடி. அதை நீங்கும் சிறுமையே. அப்ப திருவடியே நீங்கினா சிறுமை, திருவடியை சேர்ந்தா பெருமை. அதுக்கு செய்யணும் தொண்டு அருமை. அது கொடுக்கும் நமக்கு